பட் உங்ககிட்ட ஓப்பனா சொன்னாங்க. அது வேண்டாங்க, என் பர்சனலா நான் அந்த உங்களுக்கு ஒரு இது கொடுத்துறேன். அந்த நான் this is something nowhere relevant to this. அதனால அதை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையாவே நிறைய லாஸ் பத்தி பேசுறாங்க. இந்த வீடியோ கீழேயுமே வந்து அவங்க நிறைய லாஸ் பத்தி பேசியிருந்தாங்க. லால இருக்கிற நீங்க வந்து அந்த லாவை ஃபாலோ பண்றீங்க. சொன்ன மாதிரி பர்சனலா பேசின விஷயமா இருக்கட்டும், ரெக்கார்டிங்கா இருக்கட்டும். பட் அவங்க ஃபாலோ பண்ணல. பட் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. மீடியா இதுக்கப்புறம் என்னையுமே சரி ஒன்று சொல்லுங்களேன், மீடியா இதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஏன்னா எல்லா சேனல்ஸும் இது இல்லைன்ற மாதிரி அவங்க பேசுறதா இருக்கட்டும், ஆர்ஜேன் மாதிரி யாரோ இந்த வீடியோலாம் போட்டிருக்காரு, ரெஸ்பெக்ட் போயிடுச்சுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், இங்கே யார் பேரையும் அவங்க என்ன ரொம்ப கிளவராக நினச்சவங்க பேசிட்டு இருக்காங்க. யார் பேரையும் யூஸ் பண்ணாதனால இது எதுவுமே ஆக போகிறது இல்லை. இன்டெரக்டாக எல்லாரையும் பேசிட்டோம் அப்படி நீங்கள் யாரை பேசுறீங்கன்னு மக்கள் எல்லாருக்குமே இங்கே தெரியும். ஓகே, ஏன்னா இந்த ரிப்ளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதனால மட்டும்தான் இங்கே ஏற்பட்டுச்சு. அவங்க சொல்றாங்க, என்ன மக்களே என்னையே கமெண்ட்ல கேட்டாங்க, மேம் நீங்கள் உட்காந்து பேசிட்டு மட்டும் தான் இருக்கீங்க, நீங்கள் லீகலாக என்ன மேம் ப்ரொசீட் பண்ணீங்க, லீகலாக என்ன ப்ரொசீட் பண்ணணும் நம்ம இப்போ நிறைய அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கும். சில காரணங்கள் கருதி ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆஃப் ப்ராசஸை நம்மளால பப்ளிக் டொமைன்ல சொல்ல முடியாது. அது மட்டும் தான் இந்த இடத்துல விஷயமாவே இருக்கு. பட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆமா, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எங்க அப்படி பார்த்தா அப்ப பெங்களூர் விஷயம் அந்த இடத்துல எப்படிங்க? சரி, இதே இவங்க தான் இப்படி பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட விக்டிம்கிட்ட போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரியதர்ஷினியை நம்பாதீங்க அப்படி இவங்களே என்கிட்ட வந்துட்டு அந்த குரூப்ல இருக்கவங்க பேரை சொல்லி அவங்கள நம்பாதீங்க. ஓகே, எங்க இப்போ அவங்க என்கிட்ட பேசினாங்க, சும்மா கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் அந்த அவங்க எனக்கு கால் பண்ண டைமிங் நான் காமிச்சல. இவ்வளோ சொல்லட்டுமா, அந்த கான்வர்சேஷன்ல எங்கேயுமே நான் உங்க நம்பரை கொடுங்க நான் கேட்கவே கிடையாது. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. உங்க நம்பரை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கினது அவங்க தான். சரி, உங்க நம்பரை திரும்ப கொடுங்க, எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு கூட அந்த இடத்துல நான் சொல்லலை. கேட்கல. ஏன் கேட்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல பாருங்க. அவங்கள தான் கால் பண்ணாங்க. எதுக்கு 51 minutes பேசு? 1 hour பேசியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நடுவில் அந்த ஒரு காலில் நடுவில் அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் அவங்களுமே காலில் நடுவில் கொஞ்சம் நேரம் கனெக்ட் ஆனாங்க. கனெக்ட் ஆகிட்டு எதுக்கு இதை பேசணும்? ஏங்க நான் தான் தப்பு, நான் தான் பணம் கேட்குறேன், நான் தான் ஃபேம் தேடுறேன், நான் தான் இது பண்ணுறேன். சரி, அட்வொகேட்ஸ் இருந்தாங்க, அதில் ஒரு அட்வொகேட்டாக நான் பேசுகிறேன்.